ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஏன் முன்னோடியா இருக்கு? தமிழ்நாடு வளர்ச்சியை பார்த்து பாஜக ஒன்றிய அரசு ஏன் பயப்படுது? ஏங்க தமிழ்நாட்டுல பாஜக கால் ஊன்ற முடியல? RSS ஓட சித்தாந்தமும் பாஜக சித்தாந்தமும் தமிழ்நாட்டுல ஏன் பலிக்க மாட்டேங்குது? இப்படின்ற கேள்விகள் நமக்கு எப்பவுமே இருக்கதான் செய்யும். குறிப்பா பாஜக காரங்களுக்கு இருக்கதான் செய்யும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் தமிழ்நாட்டுல வளரவே முடியல. சரி, ஓகே, பாஜக ஒரு சில திட்டங்கள்லாம் என்ன பண்றாங்க, ஒன்றியத்துல தீட்டுறாங்க, அது தமிழ்நாட்டுல புகுத்துக்கிறது பாக்குறாங்க. ஆனா தமிழ்நாடு எதுக்கும் அசைய மாட்டேங்குது. அவங்க எப்பவுமே தனித்துவமா இருக்காங்க. ஏன் தமிழ்நாடும் தமிழர்களும் ஏங்க தனித்துவமா இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறந்த உதாரணம், சிம்பிளான உதாரணம் நேத்து நடந்த பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கு. பெண்களுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா என்ன பண்ணிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஸ்பெசிபிக்கான சலுகைகள்லாம் கொடுத்திருக்கு. நிறைய டிபார்ட்மெண்ட்டுகள் கொடுத்திருக்கு. குறிப்பா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கணும். என்ன டிபார்ட்மெண்ட்னா எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட். பள்ளி கல்விக்கு எந்த அளவுக்கு, கல்வித்துறைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினத்துல பட்ஜெட் ஒதுக்குனாங்கல்ல, அதுலயே நிறைய பேருக்கு என்ன பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கல்விய மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த நாடு வளரும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தமிழ்நாடு மாநிலம். தமிழ்நாட்டுல கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க, ஏன் தராங்க, எதுக்கு தராங்க அப்படின்றது நம்முடைய வளர்ச்சியிலே பார்த்தாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதுவே ஒன்றிய அரசு இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் என்ன பண்ணாங்க, தாக்கல் பண்ணாங்க. எல்லாருக்கும் நிறைய பண்ணாங்க. யாராருக்கு பண்ணணுமோ அதை சிறப்பாகவும் பண்ணாங்க. யாராருக்கு பண்ணக்கூடாதோ அது சிறப்பாகவும் ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, பண்ணாங்க. குறிப்பா கல்வித்துறைக்கு, அதாவது இந்த ஆண்டுல தமிழ்நாடு மாநில அரசும் ஒன்றிய பாஜக அரசும் கல்விக்கு மாத்திரம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, மத்ததெல்லாம் நீங்க விட்டுடுங்க, மத்த டிபார்ட்மெண்ட்லாம் விட்டுடுங்க, கல்விக்கு மட்டும் எவ்வளவு ஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்தே தெரிஞ்சிடும் ஏன் தமிழ்நாடு இந்த அளவுக்கு தனித்துவமா இருக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிய பாஜக அரசு டோட்டலா இந்தியாவில இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்தே 78,571 கோடி தான் கல்விக்காக நிதி என்ன பண்ணிருக்கு, ஒதுக்கி இருக்காங்க. இதுவே தமிழ்நாடு எடுத்துட்டீங்கன்னா 46,767 கோடி என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 31,805 கோடி டிஃபரண்ட் வருது தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் சேர்த்தா. சோ இப்ப தெரியுதுங்களா, பாஜக அரசு கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருது, தமிழ்நாடு கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருது. இதுல ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மறுத்தாலும் தமிழ்நாடு கல்விக்காக என்ன பண்றாங்க, நிதி என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு நீ கல்வியை கொடுத்துட்டீங்கன்னா அந்த கல்வியை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், பொழைச்சுப்பான். எங்க போனாலும் பொழைச்சுப்பான், எங்க இருந்தாலும் பொழைச்சுப்பான். அவனுக்கு மெயினா கல்வி கொடுக்கணும். இதுதான் தாரக மந்திரமா என்ன பண்ணிருக்கு தமிழ்நாடு அரசு. அவங்க எடுத்துட்டு கல்வியை முதல்ல கொடுத்துடணும் நம்ம மக்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருக்கு. நீங்க அசுரன் படத்துல கூட பாத்தீங்கன்னா தனுஷ் கிளைமாக்ஸ் ஒரு டைலாக் சொல்லுவாரு, நம்ம பக்கத்துல இருந்து எல்லாமே எடுத்துப்பான், நீ வீடு எடுத்துப்பான், நிலம் எடுத்துப்பான், பொருள் எடுத்துப்பான், பணம் எடுத்துப்பான், எல்லாமே எடுத்துப்பான். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிற கல்வியை மட்டும் அவனால் எடுக்கவே முடியாது. இதுதான் பெரிய ஒரு கொள்கையாவே வச்சு தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு. ஒன்றிய பாஜக அரசு என்னதான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அநீதி இணைத்தாலும் தமிழ்நாடு அரசு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே 46,767 கோடி என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. ஆனா பாஜக அரசு மொத்த மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 78,572 கோடி தான் என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. இதுக்கு நமக்கு வர வேண்டிய நிதி அவங்க தரல. நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு சில நிதி ஒதுக்கி இருப்பாங்களே, தமிழ்நாடு மாநிலத்துக்கு இத்தனை கோடி, கேரளா மாநிலத்துக்கு இத்தனை கோடி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்திருப்பாங்களே, அந்த நிதி அவங்க கொடுக்கவே இல்லை. பரவாயில்ல, நீங்க கொடுக்கலனாலும் எங்க மாணவர்களுக்கு, எங்க பிள்ளைகளுக்கு நாங்க எப்படியாச்சும் கடன் பட்டாச்சு நாங்க என்ன பண்ணுவோம், எங்க பிள்ளைகளுக்கு நாங்க கல்வியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, கல்விக்காக இவ்வளவு நிதி ஒதுக்கிறாங்க. இப்ப குடும்பத்துல கூட நம்ம அப்பா அம்மா எல்லாம் நினைப்பாங்க, பரவாயில்லையா, நான் தான் என்ன பண்ணிட்டேன், படிக்கவே இல்லை, நான் இந்த மாதிரி தொழில் இருக்கேன், கஷ்டப்பட்டாவது வேர்வை சிந்தியாவது எதை மூட்டை தூக்கியாவது என் பிள்ளைய நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சிந்தனையில வைப்பாங்க. அதே மாதிரிதான் தமிழ்நாடு அரசும் பாஜக எங்களுக்கு நிதியை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க எப்பேற்பட்டு கடன் பெற்றாவது நாங்க என்ன பண்ணுவோம், கல்வியை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்காக இவ்வளவு நிதியை தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்கு, கொடுத்திருக்கு. இதனாலதான்
தமிழ்நாடு தனித்துவமா இருக்குது. இந்தியாவுக்கே முன்னோடியா என்ன பண்ணுது தமிழ்நாடு இருக்கு. இன்னைக்கு திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த நல்ல திட்டங்களை விமர்சிச்ச பாஜக அரசு இன்னைக்கு அதே திட்டங்கள் என்ன பண்றாங்க, பாஜக பல மாநிலங்கள்ல சொல்லி ஓட்டு வாங்கி இப்ப ஆட்சி அமைச்சிருப்பாங்க. குறிப்பா நமக்கு முதல்வர் ஐயா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு. இதுக்கு நிறைய பேர் பாஜக இங்க இருக்கிற பாஜக அரசு என்ன பிச்சை போடுறீங்களா, கையேந்த வைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே திட்டத்தை டெல்லியில 2500 ரூபாய் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்சி ஆட்சியில உட்காந்துருக்காங்க. இப்ப டெல்லி மக்களுக்கு நீங்க பிச்சை போடுறீங்களா, அவங்கள கையேந்த வைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரல. இந்த திட்டம் நல்ல திட்டமா இங்க இருந்ததுனாலதான், இந்த திட்டம் இங்க பாஸ் ஆயிருந்ததுனாலதான் அங்க டெல்லியில காப்பி அடிச்சு என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள பாஸ் ஆயிருக்காங்க. சோ தமிழ்நாடு திராவிட மாடலை பார்த்து காப்பி அடிச்சுதான் மத்த பாஜக மாநில அரசுகளை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பாஸ் பண்ணி அங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. சோ குறை சொல்றத முதல்ல நிப்பாட்டுங்க. நீங்க நல்லது பண்ணலன்னா பரவாயில்லங்க, எங்க பிள்ளைகளுக்கு நீங்க நிதி வாங்கி தரலன்னா பரவாயில்ல, குறை சொல்றத முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்களுக்கு கேள்வி மேல கேள்வி எழுப்புறது. சோ ஒன்றிய அரசு மொத்தமாவே 78,572 கோடி ஒதுக்கி இருக்கு. தமிழ்நாடு அரசு மொத்தமாவே என்ன பண்ணிருக்கு, 46,767 கோடி நிதி ஒதுக்கி இருக்கு கல்விக்காக. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.